நம்ம காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து மறைந்து விட்டார். செப்டம்பர் 18 நேற்று வியாழக்கிழமை 9:05 மணியளவில் இவர் வந்து மறைந்து விட்டார் இரவு. இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு படப்பிடிப்பு, அந்த படத்தோட பேர் வந்து காட்ஜில்லா. காட்ஜில்லா திரைப்படம் வந்து படப்பிடிப்பில் வந்து இவர் மயங்கி விழுந்து இவர் பெருங்குடியில் உள்ள ஒரு தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இவரோட உடல்நிலை பார்த்து ஓவர் பிளட் ப்ரெஷரு, பிபி ரொம்ப அதிகமாக இருந்து கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐசியூக்கு மேலே சிசியூ, சிசியூ அப்படின்னு சொல்லுவாங்க, சிசிஎம்னு சொல்லுவாங்க. அங்கே இவங்க வந்து ரொம்ப அதிதீவிர சிகிச்சையில் வந்து இவங்களை வந்து வச்சுருந்தாங்க நம்ம ரோபோ சங்கர் அவர்களை. அதன் பிறகு இரவு 9:05 இவர் வந்து மறைந்து விட்டார். இந்த ஒரு செய்தியை கேட்டு மிகவும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு இது அப்படின்ட்டு. ஆல்ரெடியே வந்து இவர் மஞ்சக்காமலைக்காக இவர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தார் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023ன்னு நினைக்கிறேன், ரொம்ப சீரியஸாக வந்து இருந்தார் அப்போவே. ஆள் எப்படி இருப்பார் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி இருப்பார், நல்ல வேறு லெவலில் கொஞ்சம் நல்ல ஒரு பாடியாக. மஞ்சக்காமலைக்கு பிறகு பாடி அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓவர் லாஸ் ஆகி ரொம்ப வந்து ஒல்லியாக லீனாக வந்து ஆகிவிட்டார். அதன் பிறகு கொஞ்சம் நல்லா வந்துட்டு தான் இருந்தார், படப்பிடிப்பு போனார், கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் போட்டார், அப்புறமேட்டு கொஞ்சம் நார்மலாக வந்து ஆகிட்டார் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். இடையில் போன வருடம் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் டாட்டர் இந்திரஜா சங்கர் அவர்களுக்கு வந்து மேரேஜ் கூட ஆகிவிட்டது. இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பராக வந்து போயிட்டு இருந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆண்டு நேற்று செப்டம்பர் 18 மறைந்து விட்டார். இவரோட உண்மையான நேம் வந்து சங்கர் அவர்கள் தான். இவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸு, ஒரு சில பேர்லாம் வந்து நடிப்பில் அப்படி இப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அடைமொழி வச்சுப்பாங்க. இவர் இப்படி நடிக்கிறார், அப்படி இருக்கார், இந்த ரோபோ மாரி அப்படின்றதா இவர் வந்து ரோபோ சங்கர் அப்படின்னு வந்து அடைமொழியோட, இப்போ பொரோட்டா சூரி மாரி இவர் வந்து ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஆகி ஒரு நல்ல ஒரு வெல் பாப்புலர் காமெடி ஆக்டராக வந்து வலம் வந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் பிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான். டிசம்பர் 24, 1978 வந்து இவர் மதுரையில் வந்து பிறந்தார். வயது 46 இப்போ வரைக்கும். இவரோட ஒய்ஃப் பேர் வந்து பிரியங்கா சங்கர் அவர்கள், பொண்ணு பேர் வந்து இந்திரஜா சங்கர் அவர்கள். இவங்களோட மருமகன் அவர்கள் பேர் வந்து கார்த்திக். இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்களோட ஃபேமிலி பற்றி. இவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அண்ட் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவரோட பிறந்தநாளாக இருக்கட்டும், வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ரஜினி அதேமாரி நம்ம கமல் அவர்களை வந்து மீட் பண்ணுவாங்க. அதேமாரி கமல் அவர்கள் திரைப்படங்கள், ரஜினி அவர்கள் திரைப்படங்கள்லாம் ஃபஸ்ட் ஷோ வந்து தியேட்டரில் வந்து பார்த்துருவார் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ரோபோ சங்கர் அவர்கள் 1997 தான் வந்து நடிக்க ஆரம்பித்தார் தமிழ் சினிமாவில். அவரோட முதல் திரைப்படமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்ம சக்கரம் திரைப்படம் தான். எத்தனை பேர் தெரியும் தெரியல. ரொம்ப சின்ன கதாபாத்திரத்தில் வந்து நடிப்பாங்க, அன்கிரியேட்டபிள் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில செகண்ட் தான், நொடிகள் தான் வருவாங்க. பின்னாடி நிற்பாங்க, அப்படி நிற்பாங்க, அந்தமாரி தான். அதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நடித்த தீபாவளி திரைப்படம் மூலிமா ஒரு அடியால் வந்து நடிச்சிருப்பார். அதேமாரி அவரோட லாஸ்ட் திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் அவர்களுக்கு சொட்ட சொட்ட நனையுது அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் போன மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம். அதேமாரி இந்த அம்பி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக இந்த ஆண்டில் வந்து நடிச்சிருந்தார் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ஹீரோவாக லாஸ்ட் திரைப்படம்னா அம்பி. அதேமாரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், காமெடி ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் திரைப்படம் வந்து சொட்ட சொட்ட நடிக்குது. அதேமாரி இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு, காட்ஜில்லா. அதேமாரி கிஸ்மி இடியட் அப்படின்ற 2 திரைப்படங்கள் வந்து அப்கமிங்கில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். அதே போல் ரோபோ சங்கர் அவர்கள் திரைப்படங்களில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கலக்க போவது யார், விஜய் டிவி மூலயமா கலக்க போவது யார் திரைப்படம் மூலயமா வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆனவர் தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். நம்ம வடிவேல் பாலாஜி அவர்களும் கலக்க போவது யார் நிகழ்ச்சி மூலிமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவரும் வந்து மறைந்து விட்டார். அதேமாரியே நம்ம ரோபோ சங்கர் அவர்களும் முதல் முறையாக ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்க போவது யார் நிகழ்ச்சி மூலிமா தான். இப்போ இவரும் வந்து மறைந்து விட்டார். இவர் லாஸ்ட்டாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இளையராஜா 50 நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம மு.க. ஸ்டாலின்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ரோபோ சங்கருக்கு நல்லா தான் வந்து இருந்தார், சூப்பராக இருந்தார். நம்ம மு.க. ஸ்டாலின் அதேமாரி கமலஹாசன், ரஜினிகாந்த் காலில் விழுந்து பிளெஸ்ஸிங் வந்து வாங்கியிருந்தார், ஆசீர்வாதம் பெற்றார். ரொம்பவே வந்து சூப்பராக தான் வந்து இருந்தார், நல்ல உடம்பு ஆக்டிவாக தான் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி தூணா நாளைக்கு வந்து முழிப்பான்னு தெரியாது. அது போல் தான் ஆல்ரெடியே வந்து மஞ்சக்காமால் வந்து ஆகி ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி மறுபடியும் கொஞ்சம் நல்ல நார்மலாக வந்து அகைன் வந்து மஞ்சக்காமால் அப்பப்போ ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போவார். பட் இப்போது இந்தமாரி மயங்கி விழுந்து இந்தமாரி வந்து ஆகிருச்சு.
ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். ஸோ இவரோட மறைவுக்கு நடிகர் நடிகைகள்லேருந்து அரசியல்வாதிலேருந்து எல்லாருமே வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டாக வந்து எல்லாம் இருக்காங்க. எனவே நம்ம ரோபோ சங்கர் அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனுடன் நானும் வேண்டிக் கொள்கிறேன், நீங்களும் வந்து வேண்டிக் கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.